தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கலியாரவரும் யானை கடல் நாடும் மறவாமல் அழியாடும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்ப ஒளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி, தூக்கு சீர் திரு தொண்டர் தகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதிக்கொண்டையார்வாள் சேக்கிலா நடி சென்னி இருத்துவாம். மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் மேய்க்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளையும் இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடிமக்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய போர்ப்புலி நாயனார் புராணத்தை பற்றி நாம் சிந்திக்க தொடங்குவோமாக. நம்முடைய வார்த்தையாக சொல்லாமல் தொகை நூல், வகை நூல், விரிநூல் வழியாக நாம் சிந்திக்கலாம். தொகை நூல் சொல்லுவது என்ன? அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோர்புலிக்கும் அடையேன். அடல் சூழ்ந்த வெற்றி மிகுந்த வீரம் மிகுந்த அந்த வேலையுடைய நம்பி அந்த ஒப்பற்ற ஆண்மகனாகிய அந்த கோர்புலி நாயனாருக்கும் நான் அடியேன் என்று சுந்தர பெருமாள் சொல்கின்றார். வகை நூல் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்கின்றார்? பெற்றம் உயர்த்தோன் விரையா களி பிழைத்தோர் தமது சுற்றம் மறுக்கும் தொழில் திருநாட்டியத்தான் கொடிக்கோன் குற்றம் மறுக்கும் நம் கோர்புலினாவர் குறிசலருள் பெற்ற அருள் கடல் என்று உலகேத்தும் பெருந்தகையே. பெற்றம் உயர்த்தோன், பெற்றம் உயர்த்தோன் என்பது நம்முடைய பெருமானுடைய கொடி. அந்த பெரிய ஒருத்தவன் அவன் மேல ஒரு ஆணை இட்டார். விரையாக்களினா பெருமான் மேல யானை, இந்த யானையை யாரும் கடக்கக்கூடாது, இதை பிழைக்கக்கூடாது, அதான் விரையாக்களின்னு சொல்ல. அந்த விரையாக்களித்தும் ஆனா என்ன செய்யறாங்க, தன்னுடைய அந்த பசியின் காரணமாக, அந்த பஞ்சத்தின் காரணமாக சுட்டத்தார் என்ன செய்கின்றார்கள், அவர் கொடுத்த நெல்லை சிவபெருமானுக்கு என்று கொடுத்த நெல்லை அவர்கள் உண்டு விடுகின்றார்கள். அவர்களை குற்றம் மறுக்கும் கோர்புலி, அவருடைய குற்றத்தை அவர்கள் செய்தது குற்றம், சிவ அபராதம் என்று அந்த குற்றத்தை நீக்கக்கூடிய நம் கோர்புலி, நம்முடைய கோர்புலி அவர் நாவலர் குடிசரூர், நாவலூர் தலைவனாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய தோழன் என்று இந்த வகை நூலில் சொல்லியிருக்கின்றார். திருத்தொண்டர் புராண சரத்துல அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், நம்ம விவாதிச்சோம்னா, குளவு புகழ் நாட்டியத்தான் குடி வேளாளர், அவருடைய ஊர் இது அப்படின்னா புகழுடைய நாட்டியத்தான் குடி. இந்த நாட்டியத்தான் குடி பெரியதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். குலம் குடி வேளாளர், அவருடைய பெயர் என்ன? கோர்புலியார். அவர் என்ன செய்தார்? குவித்து உயர்த்த சென்னர்கூடு நில அணிவார்க்கு அமைத்து ஆணை நிறுத்தி, நமது சுற்றத்துக்குன்னு தனியா நான் நிழல் கொடுத்துட்டு போறேன், உங்களுக்கு பெருமானுக்கு நிழல் கொடுத்துட்டு போறேன், உங்களுக்கு உண்டான நிழல் நீங்க சாப்பிட்டுங்க, பெருமான் மேல உள்ள நில நீங்க கை வைக்க கூடாதுன்னு ஆணையிட்டு நில அணிவார்க்கு அமைத்து ஆணை நிறுத்தி, இந்த விரையாக்கள் சொன்ன மாதிரி ஆணை நிறுத்தி, ஒன்னார் நேர்மலைவார், ஒன்னார்னா பகைவர்கள் அவரோட போரிடுவதற்காக திருவானை நினையாது நெல் சிலம் இடியால் அழித்தபடி. அப்ப போறப்ப பெரிய பஞ்சம் வந்துடுது, பஞ்சத்துல உயிர் படைச்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, பிற்பாடு நம்ம படைச்சிருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், நம்ம பெருமானுக்கு மறுபடியும் நெல்லை கொடுத்து விடலாம் என்று அந்த சுற்றத்தார்கள் உண்டு விடுகிறார்கள். திருவானை நினையாது நெல் சில மிடியால் அழித்தபடி அறிந்து வாழால், தன்னுடைய உடைவாளால் சேர்ந்த பெரும் கிளைஞருடர், கிளைஞர்னா அந்த சுற்றத்தாரை குறிக்கும், அவருடைய உடலை சிதற வீசி இலகும் ஒரு குலவியையும், அங்க ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அந்த குழந்தை நெல்லை உண்ணவில்லை, ஆனால் இந்த நெல் உண்டவளை பாலை உண்டிருக்கின்றது என்று குலவியையும் எரிந்த நாதன் எண்ணறிய கருணை நிழல் எழுதினாரே. இதை பார்த்து சிவபெருமானுக்கு மனசு தாங்கல. உடனே அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார், சொர்க்கத்தை கொடுத்து விட்டு நீ என்ன கூட சிவலோகம் வா என்று பெருமான் அழைத்து கொண்டுகின்றார். இது திருப்புரந்தர் புராணசாரம். நாதன் எண்ணறிய கருணை நிழல் எய்தினாரே என்பது திருத்தொண்டர் புராணசாரத்துல நம்முடைய உமாபதி சிவம் மிக சாரமாக இதை சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது நாம் என்ன செய்யலாம், விரிநூலில் நாம் போகலாம். விரிநூல் அதில் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, சிவாய நம, திருச்சிற்றம்பலம், கோர்புலி நாயனார்.
நலம்பெருகும் சோநாட்டு நாட்டியத்தான் குடிவேளான் குளம்பெருக வந்துதித்தார் கோற்பொழியார் எனும் பெயரார் தளம்பெருகும் புகழ்வளவர் தந்திரியராய் வேற்று புலம்பெருக துயர் விளைப்ப போர் விளைத்து புகழ் விளைப்பார். சோழ நாட்டுக்கு வந்து ஒரு அடைமொழி கொடுக்கின்றார். அது என்னன்னா, நலம் பெருகும் சோழநாடு. சோழ நாட்டு பெருமை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சோழ நாடு சோறு உடைத்து, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான் அது. இந்த சோறுங்கிறது இந்த வயிற்றுச்சோறை மட்டும் குடிக்காது. சோறு என்பது அந்த வீடு பெற்றை வந்து குறிக்கும். எனவே அப்பேற்பட்ட வீடு பெறையே அளிக்கக்கூடியது. அப்பேற்பட்டது நம்முடைய நலம் பெருகும் சோழ நாடு. நலம்னா நம்மை பொறுத்தவரைக்கும் நலம் எது? நலம்னா மங்களம், மங்களம்னா சிவன் தான். எனவே அந்த சிவம் பெருகும் சோழ நாடு, நலம் பெருகும் சோழ நாடு, நன்மை பெருகும் சோழ நாடு, அப்பேற்பட்ட நாடு. இந்த மீனாட்சுந்தர பிள்ளை என்ன சொல்றாருன்னா, இந்த சொர்க்கத்தை விட உயர்ந்தது எதுன்னா சோழ நாடுங்கிறாரு. ஏன்னா சொர்க்கத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய புண்ணிய பயன் முடிந்தவுடனே என்ன பண்ணும், அந்த சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளி விடுவார்கள். ஆனா அந்த சோழ நாடு என்ன செய்யும், நீங்க வந்து புண்ணியம் முடிந்தாலும் சரி, புண்ணிய செயலாலும் சரி, இங்கேயே என்ன செய்யும், உங்களை வரவேற்று உங்களுக்கு வாழ்வளிக்கும், இகபர போகம் எல்லாம் அளிக்கும். எனவே மூன்றாவது கருத்து என்ன, இந்த சோழ நாட்டு மன்னர்கள் வந்து எப்போதும் சைவ நெறியிலிருந்து தாழ்ந்தது கிடையாது. சேர நாட்டில் மாறி இருக்கின்றார்கள், பாண்டிய நாட்டில் மாறி இருக்கின்றார்கள், பல்லவர்கள் மாறி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சோழர்கள் வந்து சைவ நெறியை இருந்து என்றும் பிறந்தது கிடையாது, கைவிட்டது கிடையாது. எனவே நலம் பெருகும் சோநாடு என்று ஒரு அடைமொழி வந்து கொடுக்கின்றார். அங்கே உள்ள ஊர் வந்து திரு நாட்டியத்தான்குடி. நாட்டியத்தான்குடி வேளாண் குளம் பெருக வந்து உதித்தார். இவர் பிறந்த வந்து வேளாளர் குலம். அந்த வேளாளர் குலம் வந்து நிறைய தவம் செய்திருக்கின்றது. அந்த தவம் செய்ததால் இந்த குளம் பெருகுமாறு, இந்த புகழால் மிகுமாறு அந்த குலத்தில் வந்து உதித்தார். அவர் வந்து அவதாரம் செய்தார். அவர் முன்னோர்கள் செய்த தவத்தால், இந்த வேளாண் குடிமக்கள் செய்த தவத்தால் அவர் அந்த குலத்தில் வந்து உதித்தார். கோற்புலியார் என்னும் பெயர். அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா, கோற்புலியார் என்னும் பெயர் வந்து உடையவர். இது வந்து இயற்பெயரா காரண பெயரா என்பது நமக்கு வந்து தெரியாது. இது வந்து காரண பெயராக இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம், அந்த புலி என்ன இருக்குன்னா ஒரு கொள்கையை உடையதாக இருக்குமா. என்ன கொள்கைன்னு பிற்பாடு நான் சொல்றேன். அது மாதிரி கோல்னா கொள்கை. இந்த கொண்ட கொள்கையிலிருந்து புலி போல மன உறுதியிலிருந்து பிறளாமல் இருப்பதால் அவருக்கு கோற்புலியார் என்னும் பெயர் வந்து கிடைத்தது. அது கோட்பாட்டில் தன்னுடைய கொண்ட கொள்கையில் வந்து அவர் புலியாக விளங்குபவர். எனவே இந்த பெயர் வந்து அவர் பெற்றார். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, புலி வந்து ஒரு மிருகத்தை வந்து அடிக்குது இல்லை கொள்ளுதுன்னா, அந்த மிருகம் வந்து வலப்பக்கம் விழுந்தால்தான் அது வந்து அதை உணவாக ஏற்றுக்கொள்ளும். இடப்பக்கம் விழுந்தால் அது எவ்வளவு பசி இருந்தாலும் அது வந்து உண்ணாது. புலி பசித்தாலும் புல்லை உண்ணாது தெரியும். அது போல இது வலப்பக்கம் விழுந்தால்தான் சாப்பிடும். இடப்பக்கம் விழுந்தால் அது செத்து போனாலும் செத்து போகுமே ஒழிய அந்த இடப்புறத்து விழுந்த அந்த மிருகத்தை வந்து அது சாப்பிடாது. இதற்கு வந்து புறநானூர்ல வந்து ஒரு பாட்டு, அகநானூர்ல ஒரு பாட்டு, நாலடியார்ல ஒரு பாட்டு வந்து சொல்லியிருக்காங்க. புறநாட்டுல என்ன, கடுங்கண் கேளல் இடம்பட வீழ்ந்தன, இது இடப்பக்கம் விழுந்ததுன, அன்று அவன் உண்ணாதாகி, அது சாப்பிடாம வலினால் பெருமலை விடராகம் புலம்ப வேட்டெழுந்து இருங்களிட்டு ஒருத்தல் நல்வளம் படக்கும் புலி பசித்தன்ன மெலிவில் உளத்து. அந்த புலி வந்து பசித்தாலும் முரண் உடையாளர் கேண்மையோடு, அந்த மாதிரி மன உறுதியோட கேண்மையோடு ஏந்த வைகள் உலகியாரே என்று புறநாட்டுல சொல்லியிருக்காங்க. அகநானூற்று என்ன சொல்றேன்னா, தொடங்கு வினை தவிர அசைவில் நோன்தால் கிடந்து உயிர் மருகுவதாயினும், இந்த உயிர் வந்து மருகுவதாயினும் இடம்படின், இடப்பக்கத்தில் விழுந்தால் வீழ்களிறு மிசையா, அது பெரிய யானையாக இருந்தாலும் சரி, மிசையா புலியினும் சிறந்த தாழ்வில் உள்ளம், அந்த புலியை போன்ற தாழ்வு இல்லாத உள்ளம் என்று அகநானூற்றில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். நாலடியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடமா தொலைச்சிய காணுரை வேங்கை, கடமான பெரிய இந்த விலங்கை குறிக்கும். அதை வந்து அது வேட்டையாடி விட்டது. அப்பேற்பட்ட அந்த காட்டில் உள்ள காணுரை வேங்கை இடம் வீழ்ந்தது, இடப்பக்கம் வீழ்ந்தால் உண்ணாது இறக்கும். அது பசியால் வாழ்நாள் நினைச்சது, அதை போய் சாப்பிடாமல் அது இறக்கும். அப்பேற்பட்ட உரன் உடையது, அப்பேற்பட்ட மன உறுதியை உடையது வந்து அந்த புலி. எனவே அப்பேற்பட்ட மன உறுதியை உடையவர் வந்து நம்முடைய போர்ப்புலியார். நம்முடைய திருவள்ளுவர் சொல்ற, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொல்வார். நம்ம மனசை வந்து நம்ம அடக்கணும், இந்த ஐம்பொலிகளை அடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அங்க மன உறுதி வேண்டும். அதான் உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். ஓர் ஐந்து, அந்த ஐந்துங்கிறத அந்த 5 யானைகளை குறிக்கும். தோட்டி என்பது அங்குசத்தை குறிக்கும். எனவே இந்த மன உறுதி என்ற அங்குசத்தால் இந்த 5 புலன்களை காப்பாற்றுபவன் தான்
வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து, அந்த சிவலோகத்திற்கு அவன் வித்தாக இருப்பான் என்று சொல்வார். போர்ப்புலியார் என்னும் பெயர். அவர் தளம் பெருகும் புகழ் வளவர். அவர் தளம்னா இந்த உலகத்தை குறிக்கும். இந்த உலகத்தில் பெருகக்கூடிய புகழை உடையவர்கள் இந்த சோழர்கள். இந்த சோழ மன்னருக்கு தளம் பெருகும் புகழ் வளவர். இந்த உலகத்தில் பெருகும் புகழையுடைய சோழ மன்னரின் தந்திரியராய், தந்திரம் என்பது சேனையை குறிக்கும். அந்த சேனைக்கு அதிபதி வந்து சேனாதிபதி. அதுக்கு வடமொழி பேர் வந்து தந்திரியர். தந்திரம் என்ற வடசொல் வந்து சேனையை குறிக்கும். இவர் சேனாதிபதியாக தளபதியாக இருக்கின்றார். அவர் வேற்று புலம் பெருக, அவர் என்ன செய்கின்றார், அந்த வேட்டு பகைவர்களை அழிப்பதற்காக துயர் விளைப்ப போர் விளைத்து, அவர் என்ன செய்வார், அந்த பகைவர்களோடு போர் செய்து புகழ் விளைப்பார். அதுபடி என்ன செய்வார், அவர் புகழை விளைப்பாராக. தனக்கும் தன் மன்னனுக்கும் சோழ நாட்டுக்கும் அவர் புகழை விளைவிப்பார் என்பது முதல் பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து இரண்டாவது திருப்பாடல். மன்னவன் பால் பெரும் செருப்பின் வளம் எல்லாம் மதியணியும் பிங்ககர்தம் கோயில் தோறும் திருவமுதின் படி பெருக சென்னல் மலை கூவாடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெடு நாள் செய்தொழுகும் பாங்கு புரிந்து ஓங்கும் நாள். இவர் என்ன செய்கின்றார், மன்னவன் பால், இந்த மன்னவனிடம் பெரும் சிறப்பின், தன்னுடைய அந்த போர் தொழிலின் சிறப்பினால் வளமெல்லாம், பெரிய சிறந்த வளங்களை எல்லாம் பெற்று என்ன செய்கிறார், மதி அணியும் பிங்ககர்தம் கோயில் தோறும் திருவமுதின் படிப்பெருக. இவர் என்ன செய்கின்றார், இந்த பிறைச்சந்தனை சூடிய சிவபெருமானின் பிங்ககர்னா இந்த தலைக்கோலத்தை வந்து குறிக்கும். தலை வந்து மாறுபட்ட தலைக்கோலத்தை உடையவர் வந்து பெருமான். எனவே அதை வந்து பிங்ககர் என்ற சொல்லால் வந்து குறிப்பார்கள். பிங்ககர் என்பது இந்த தலைக்கோலத்தை வந்து குறிக்கும். விகிர்தா என்பது அந்த வேறுபட்ட தன்மை குறிக்கும். விகிர்தா என்னையும் வேண்டுகொள்ளே என்று வெஞ்சமா குரல் வந்து பாடுவார். இவர் என்ன செய்கின்றார், அந்த சிவபெருமான் கோயில் தோறும் திரு அமுதின் படி பெருக, இந்த திரு அமுதுக்கு கூட ஒரு கட்டளையை ஏற்படுத்தி அதை பெருகுவதற்காக சென்னல் மலை குவடாக, இந்த பெருமானுக்கு உகந்தது வந்து சென்னல், அடியார்களுக்கும் உகந்தது வந்து அந்த சென்னல். அந்த சென்னலை என்ன செய்தார், மலை குவடாக, இந்த மலை சிகரம் போல குவித்து வைத்து செய்து வரும் திருப்பணியே. அந்த திருப்பணி தான் ஒரு நாள் 2 நாள் செஞ்சாரா, ஒரு மாசம் 2 மாசம் செஞ்சாரா, ஒரு வருஷம் 2 வருஷம் செஞ்சாரா, பன்னெடு நாள் செய்தொழுகும், அது பல காலமும் அந்த தொண்டை வந்து செய்தொழுகும் பாங்கு புரிந்து ஓங்கு நாள். இந்த மாதிரி பல காலமும் செய்து சிறந்து விளங்குகின்ற ஒரு நாள். இந்த கதையை வந்து இப்ப ஆரம்பிக்கிறாரு. 3வது பாட்டுக்குள்ள வந்து நம்ம போகலாம். வேந்தன் ஏவலில் பகைஞர் வெம்முனை மேல் செல்கின்றார் பாந்தல் புடன் என அணிந்தார் தமக்கமது படியாக ஏந்தலார் தம்மைதும் அளவும் வேண்டும் சென்னல் வாய்ந்த கூடு அவை கட்டி வழி கொள்வார் மொழிகின்றார். வேந்தன் வந்து என்ன செய்கின்றான், அவனை ஏவுகின்றான், கட்டளை இடுகின்றான், ஆணை இடுகின்றான். என்ன ஆணை என்றால், பகைவர்கள் வந்து மேல் போர் தொடுத்து வருகின்றார்கள், நீ போய் வென்று விட்டு வா என்று அந்த வேந்தன் ஏவலில் பகைஞர் வெம்முனை, வெம்முனைங்கிறது போர்முனை வந்து குறிக்கும். அந்த கொடிய போர்முனை மேல் அவர் போர் புரிவதற்காக செல்கின்றார். அந்த மாதிரி சொல்லும் போது பாந்தல் பூண், பெருமான் வந்து பாந்தல்ங்கிறது பாம்பை வந்து குறிக்கும். அந்த பாம்பை வந்து பூணாக பெருமான் வந்து எப்படி அணிந்திருக்கிறார்னா, அவர் வந்து பூணாக அணிந்திருக்கின்றார். இந்த நாட்டியத்தன்குடி பாட்டு கூட பூணான் ஆவதோர் அரவம் கண்டஞ்சேன். ஏன்னா அந்த கோயிலுக்கு போறப்ப ஒரு அரவம் வருகின்றது, அந்த அரவத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் என்று நம்முடைய சுந்தர பெருமான் இந்த பூண் நான் ஆவது. நான்னா என்னன்னா, பெருமான் வந்து அந்த அரங்கான்ல வந்து பாம்பை வந்து கட்டியிருக்கின்றார். அது வந்து நான் என்பதற்கு ஒரு அடையாளம். இரண்டாவது, பெருமான் வந்து மார்பில் வந்து பூணாளாக அணிந்திருப்பதும் அந்த பாம்பு தான். எனவே அது பூண் நான். மூன்றாவது வந்து மேருமலை உள்ளாக விளைத்த போது பெருமான் வாசிகி என்ற பாம்பை வந்து நானாக பூட்டினார். எனவே பாந்தல் பூண் அணிந்தார். பெருமான் வந்து என்ன செய்கின்றார், அந்த பாம்பை வந்து அது அரங்காயிற்றில் அணிந்திருக்கின்றார், மார்பில் பூணாளாக அணிந்திருக்கின்றார், அந்த வில்லில் வந்து நானாக அணிந்திருக்கின்றார். எனவே பாந்தல் பூண் என அணிந்தார் தமக்கு அமுதுபடியாக, இந்த இறைவனுக்கு வந்து திரு அமுது செய்ய வேண்டும் என்று அந்த திரு அமுதக்கூடிய கட்டளையாக, ஒன்று ஒரு கட்டளை வந்து நியமித்துட்டு போவார்கள். அந்த திரு அமுது கட்டளையாக ஏந்தலார் தாம் எய்தும் அளவும் வேண்டும் சொல். பெருமையுடைய அவர், ஏந்தலார்னா பெருமை உடையவர், அவர் என்ன செய்கின்றார், தாம் எய்தும் அளவும், நான் வந்து இந்த போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு நான் வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், வேண்டும் சென்னல் வாய்ந்த கூடு அவை கட்டி. எனவே நான் போருக்கு போறேன், எவ்வளவு நாள் வர்றது தெரியாது. பெருமானுக்கு நிறைய சென்னல்ல என்ன செய்கின்றார்,
நெற்கூடுகளை வந்து அவர் மலை போல அமைக்கின்றார். வாய்ந்த கூடு அவை கட்டி வழிகொள்வார் மொழிகின்றார். அது என்ன, பெருமானுக்கு முதல்ல கொடுத்து விட்டு கிராமத்துல கூட என்ன பழக்கம்னா, கிராமத்துல தான் இந்த முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த குலதெய்வத்துக்கும் சிவனுக்கும் தான் கொண்டு போய் அந்த மணியா கட்டுவாங்க. அப்படி அறுப்பு எடுத்த உடனே என்ன செய்வாங்க, அந்த முதல் நெல் வந்து எங்க போனா சிவபெருமான் கோயிலுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகும். அந்த மாதிரி பண்பாடு வந்து நம்முடைய சோழ தேசத்தில் வந்து உரியது. அதே போல எவரும் வந்து அதை மேற்கொள்கின்றார். அவர் என்ன செய்கின்றார், தம் தமர்கள் ஆயினார்கள். 4வது பாட்டுக்கு பாடுங்க. தம் தமர்கள், தம் தமர்கள், தமர்கள்னா சுற்றர்கள், தமக்கு சுற்றத்தார்கள் ஆயினார், அவர்கள் எல்லோருக்கும் தமக்கெல்லாம் தனித்தனியே. இது வந்து பெருமானுக்கு நான் ஒதுக்கி வச்சுட்டேன்பா, ஆனா உங்களை நான் அம்போன்னு விட்டுட்டு போல, உங்களுக்கு நான் ஒரு பங்கு ஒதுக்குறேன் அப்படின்ட்டு தனித்தனியே எந்த யாருக்கு அமுதுபடிக்கு ஏற்றிய நெல் இவை அளிக்க. நான் உங்களுக்கு தனித்தனியா நெல் கொடுத்துட்டேன், இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கு உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்க வந்து வச்சுக்கங்க. ஆனா பெருமானுக்கான வச்சிருக்க இல்லையா, அதுல ஒரு நெல்லு மணி கூட நீங்க எடுக்கப்படாது. இந்த அமுதுபடிக்காக சேர்த்துள்ள இந்த நெற்கூடுகளை எந்தையார் அமுதுபடிக்கு ஏற்றிய நெல் இவை அளிக்க சிந்தையால் தாம் நினைவார். நீங்க வந்து வாயால பேசக்கூடாது, செயலால செய்யக்கூடாதுல, மனசால கூட நீங்க நினைக்கக்கூடாது. உள்ளத்தால் நீங்க வந்து இந்த நெற்கூடுகளை வந்து நாம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்ன செய்தார், திரை விரையா களி என்று, அதாவது ஏற்கனவே வந்து வகை நூல்லையும் பார்த்தோம், இந்த திருவிரையா களியின் மேல் ஆணை நிகழும் என்று வந்தனையால் உரைத்தகர்ந்தார். பெருமானை வந்து வணங்கி விட்டு அவர் உரைத்து விட்டு அந்த போருக்காக அகன்றார். எங்க போகின்றார், மன்னவன் மாற்றார் முனை மேல், இந்த மன்னவனுக்கு எதிரியாக வந்த அந்த பகைவர்கள் மேல போர் செய்வதற்காக அவர் வந்து செல்கின்றார். எனவே அனைவருக்கும் வந்து பெருமானை வணங்கிவிட்டு சுற்றத்தரனுக்கும் வணக்கம் கூறிவிட்டு போர் முனைக்கு அவர் செல்கின்றார். இது 4வது பாட்டின் திரண்ட கருத்து. திருவிரையா களினா என்ன, அது நீங்க சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, இது சிவபெருமான் மேல ஆணை, எம்பெருமான் மேல ஆணை. இதை நீங்க என்ன செய்யணும், இந்த நெற்கூட்டை அழிப்பதற்கு தொடுவதற்கு நீங்கள் மனத்தால் நினைத்தாலும் சரி, நீங்கள் சிவபெருமானின் ஆணையை மினியவர், இது என்னோட ஆணை நினைக்காதீங்க, இது சிவபெருமான் மேல ஆணை. ஆணை நமதே, ஆணை நமதே என்று நம்முடைய ஞான சம்பந்தர் பெருமான் வந்து சொல்வார் இல்லையா, அது போல ஆணை நமதே, இது சிவபெருமானின் ஆணையை பிழைத்ததற்கு சமானம். இதுதான் வந்து கோயில் நான்மணி மாலையும் அதே வார்த்தை வரும். வகை நூல்ல அந்த வார்த்தை வந்து சொல்லிட்டேன். கோயில் நான்மணி மாலை என்ன சொல்றா, பொய்தீர் விரையா களி என்னும் ஆணையும், இவரை பற்றி சொல்லும்போது பொய்தீர் விரையா களி என்னும் ஆணையம் என்று அந்த 4வது பாட்டில் வந்து கோயில் நான்மணி மாலிலிருந்து சொல்லுவார்கள். அடுத்து 5வது திருப்பாடல். மற்றவர் தாம் போயின பின் சில நாளில் வற்காலம் உற்றாலும் அச்சுற்றத்தார் உணவின்றி இறப்பதனில் பெற்றம் உயர்த்தவர் அமுது படி கொண்டாகிலும் பிழைத்து குற்றமர பின் கொடுப்போம் என கூடு குலைத்தளித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சோதனையா என்ன செய்து அங்க பஞ்சம் வந்து விட்டது. மற்ற அவர் தான் போயின பின், மற்றனா அந்த வினை மாற்றம் வந்து குறிக்கும். ஏற்கனவே நடந்தது இந்த வினை வந்து இங்க மாறுது, அவர் வந்து போருக்கு பெற்றார். இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கருத்தை வந்து சேர்க்கலாம்னு சொல்றாரு. அது வினை மாற்றாக மற்ற என்ற பொருள் வருது. மற்ற அவர் தான் போன பின்பு, அவர் சென்ற சில நாளில், போயின பின் சில நாளில் வற்களம் என்பது வறுமையை குறிக்கும், பஞ்சத்தை குறிக்கும். ஒரு பெரிய பஞ்சம் வருது, முற்றலும் சுற்றத்தார், அந்த மாதிரி அந்த பஞ்சம் வந்து விட்டது. ஆனால் அந்த சுற்றத்தாருக்கு வந்து அவர் ஏற்கனவே அறிவுறுத்தி போய்விட்டார்கள், அவர் கொடுத்த நெல் எல்லாம் தீர்ந்து விட்டது. எனவே உணவின்றி இறப்பது, நம்ம உணவில்லாமல் இறப்பதை விட நம்ம என்ன செய்யலாம், பெற்றம் உயர்த்தவர் அமுதுபடி கொண்டாகிலும் பிழைத்துக் கொள்வோம். இந்த ஆபத்து தர்மம்னு வடமொழியில வந்து சொல்றாங்க. உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ வந்து என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப நீ வந்து சைவன்னு, உனக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு பெரிய பசி வருது, உனக்கு அசைவ உணவு தான் கிடைக்குது அப்படின்னா இந்த அசைவ உணவை காப்பாவது ஏன்னா உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் என்று அந்த வடமொழி தர்மம் வந்து சொல்லுவோம். ஆனால் தென்னாட்டு தர்மம் வந்து இது வந்து வேறு. அதை வந்து ஆபத்து தர்மம், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடியது, தன் உயிரை காத்துக் கொள்வதற்காக அதை மீறலாம் என்பது வடமொழி தர்மம். எந்த செயல் செய்தாலும் வந்து இந்த ஆணையை மீறக்கூடாது, கட்டளையை மீறக்கூடாது என்பது தமிழ்நாட்டு தர்மம். எனவே அவர்கள் என்ன செய்கின்றார்னா, எவ்வளவு நாள் தான் வந்து பட்டினியா கிடைக்குது, எவ்வளவு நாள் தான் பசியா கிடைக்குது. எனவே உணவின்றி இறப்பதை விட நம்ம இறப்பதை விட என்ன செய்யலாம், ஆணேற்றக்கூடிய பெற்றம் உயர்த்தவர், இந்த ஆணேற்றக்கூடிய உடையவர், ரிசபக்கூடிய உடையவர் அந்த இறைவனின் அமுதுபடி கொண்டாகிலும், அவர் அமுதுக்குரிய அந்த படியான அந்த நெல்லை எடுத்து கொண்டாகிலும் பிழைத்து, உயிர் பிழைத்து குற்றமற பின் கொடுப்போம்.
முதல்ல உயிரை வந்து பிழைக்க வச்சுக்குவோம். அப்புறம் என்ன செய்வோம்? குற்றம் இல்லாத பின்பு நம்ம என்ன செய்யலாம்? அந்த நெல்லை விளைவித்து திரும்ப கொடுத்து விடலாம் என கூடு குலைத்தளித்தார். அந்த நெற்கூடுகளை மலை போல குவித்து வைத்த அந்த நெற்கூடுகளை அவர்கள் குலைத்து அளித்தார்கள். இந்த இவருடைய காலம் என்ன? இவருடைய காலம் என்னன்னா, சுந்தரமூர்த்தி காலமும் போர்ப்புலி நாயனார் காலமும் ஒரே காலம்தான். இது வந்து 8ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 9ஆம் நூற்றின் தொடக்கமாக இருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கின்றார்கள். அப்போது சோழ வம்சம் வந்து பலம் இழந்து சிற்றரசாக இருந்தது. அப்போது பேரரசாக இருந்தவன் வந்து 3ஆம் நந்திவர்மன். அந்த 3ஆம் நந்திவர்மன் அவனுக்கு கீழே வந்து குமாராங்குசன் என்ற சோழ மன்னன் வந்து சிற்றரசராக இருந்தான். அவனிடம்தான் நம்முடைய போர்ப்புலியார் வந்து சேனை தலைவராக இருந்தார் என்று சொல்கின்றார்கள். அப்போது என்னதுன்னா, அந்த சோழர் சரித்திரம், பல்லவர் சரித்திரம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 8ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஒரு பெரிய பஞ்சம். அது எங்க தென்னாட்டில் மட்டும் அல்ல, இந்தியா முழுக்க வடபுலத்தும் தென்புலத்தும் அது பஞ்சம் நேர்ந்தது என்று அது சோழர் சரித்திரத்திலும் பல்லவர் சரித்திரம் கூறப்பட்டுள்ளது. எனவே அது நடந்தது ஒரு உண்மைதான். ஆனா அது என்ன செஞ்சனா, நந்திவர்மன் வந்து அந்த வறுமையை வந்து நீக்கினான். ஏன்னா நந்திவர்மன் தான் அப்போது பேரரசராக இருக்கின்றான். அதை வந்து நந்தி கலம்பகம் 11வது பாட்டில் வந்து அந்த வறுமையை இவன் நீக்கினான் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த பஞ்சம் நேர்ந்தது இந்த வரலாற்றாலும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று சொல்லிவிட்டு 6வது திருப்பாடலுக்குள் நாம் செல்லலாம். மன்னவன் தென் தெம்முனையில் வினை வாய்த்து மற்றவன் பால் நன்னிதியின் குவை பெற்ற நாட்டியத்தான் குடி தலைவர் அன்னகரில் தமர் செய்த பிழையறிந்து அறியாமே துணினார் சுற்றமெல்லாம் துணிப்பனும் துணிவினராய். மன்னவன் தன் அந்த அரசனின் தெம்முனையில் அந்த போர் முனையில் வினை வாய்த்து அதை வெற்றி பெற்று மற்றவன் பால் வரும்போது, போர் முனையில் வெற்றி பெற்று வரும்போது என்ன செய்கிறார்? நிறைய செல்வத்தை எல்லாம் கொண்டு வருகின்றார். நன்னிதியின் குவை பெற்ற வெற்றி பெற்று திரும்பி வரும்போது அந்த அரசன் என்ன செய்கின்றான்? அவர் மூலமாக பெற்ற அந்த நிதியின் குவியலிருந்து ஒரு பகுதியை அவருக்கு கொடுக்கின்றான். அந்த நிதியின் குவியலை பெற்ற நாட்டியத்தான் குடி தலைவர், இந்த நாட்டியத்தான் குடிக்கு தலைவரான அந்த வேளாண் குடிக்கு தலைவரான போர்ப்புலியார் அந்நகரில் தமர் செய்த பிழை அறிந்து அறியாமே. அந்த நகரத்தில் வந்து அவர் சுற்றத்தார் செய்த பிழையெல்லாம் அவருக்கு வந்து அறிந்து கொள்கின்றார். அந்த அறிந்து கொண்டு இவர் என்ன செய்கின்றார்கள்? துண்ணினார் சுற்றமெல்லாம் துணிப்பன் என்னும் துணிவினராய். என்ன சொன்னால், இவர் வந்து அந்த செய்த பிழையை, அந்த ஆணையை மீறிய பிழையை வந்து இவர் வந்து அறிந்து கொள்கின்றார். அந்த அறிந்து கொண்டார்கள் அதை அவர்கள் அறியாதவாறு என்ன செய்கின்றார்? எம் சுற்றத்தார் அனைவரையும் நான் துணிப்பேன், வெட்டி கொள்வேன் என்ற மன உறுதியோடு அதை செயல்படுத்துகின்றார். அது மனசுல என்ன இருக்குங்கிறது உங்க சுற்றத்தாருக்கு வந்து தெரியாது. இவர் மட்டும் மனசுல என்ன, இவர் செய்தது சிவ அபராதம். இந்த சிவ அபராதத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். தண்டனை கொடுக்காவிட்டால் என்ன செய்வார்? அவருக்கு வந்து கடு நரகம் வந்து கிடைக்கும். கடு நரகம் கிடைக்காமல் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் செய்கின்றார்களே, அவரை தண்டிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர் செய்யவில்லை. அடுத்து 7வது திருப்பாடல். எதிர்கொண்ட தமர்க்கெல்லாம் இனிய மொழி பழமொழிந்து மதிதங்கு சுடர்மணி மாளிகையின் கண் வந்தணைந்து பதிகொண்ட சுற்றத்தார்க்கெல்லாம் பைந்தோகில் நிதியம் அதிகம் தந்தளிப்பதனுக்கு அலைமின்கள் என்றுரைத்தார். எதிர்கொண்ட தமிழர்கள் இவர் வந்து வெற்றி பெற்று வாரார் இல்லையா? வெற்றி பெற்று வாராருங்கிறப்ப அந்த ஊர் எல்லைக்கு வரும்போதே அந்த சுற்றத்தரர்கள் அவர்கள் வந்து வரவேற்கின்றார்கள். வரவேற்கும் போது இவர்களுக்கு அவள் இனிய சொல்களை கூறி, முகமன்களை கூறி, வணக்கத்தை கூறி, இனிய மொழி பழமொழிந்து மதிதங்கு சுடர் மாளிகையின் கண் வந்து அமைந்து. இந்த கண் என்பது 7ஆம் வேற்றுமை குறிக்கும். அந்த மாளிகையின் இடத்தில் மதிதங்கு அந்த உயரமான அந்த மாளிகை, அதில் வந்து என்ன செய்து மஞ்சுதோய் மாடமணி என்று நம்முடைய மாணிக்கவாசர் சொல்வார். அந்த மேகங்கள் சொல்லக்கூடிய அந்த பிறை வந்து தங்கக்கூடிய, திங்கள் தங்கக்கூடிய ஒளியும் அழகுமுடையது சுடர் மணி மாளிகை, ஒளியும் அழகுமுடைய தன்னுடைய மாளிகை வந்து அடைகின்றார். பதிகொண்ட சுற்றத்தார்க்கு எல்லாம் இப்போ மறுபடியும் என்ன செய்யறாரு? சுற்றத்தார்க்கு வந்து ஒரு அழைப்பை வந்து கொடுக்கின்றார். பதிகொண்ட சுற்றத்தார், இந்த நாட்டியத்தான் குடியில் உள்ள அந்த சுற்றத்தார்க்கு எல்லாம் பைந்துகில் அப்படின்னா நிறைய வந்து ஆடைகள் வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆடைகள் நிதியம், நிறைய பொருள் வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த பசுமையுடைய ஆடையும் பெரிய பொருளையும் அதிகம் தந்து அளிப்பதற்கு, உங்களுக்காக கொடுப்பதற்காக அலைமின்கள் என்று தம்முடைய
ஏவலர்களை விட்டு அவர்களை அழைக்கின்றார்கள். உங்களுக்கு வந்து நான் ஆடையும் பொருளும் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அழைக்கின்றார். சொல்லிவிட்டு இது நிதி, இது நமக்கு பெரிய நிதி வந்து சங்க நிதி பதும நிதி சொல்லுவாங்க. இந்த சங்க நிதி பதும நிதி வந்து குபேரன், அவன் வந்து சிவபெருமானுக்கு தோழன். அப்புறம் தொண்டர்களுக்கும் வந்து பெருமான் வந்து அந்த குபேரன் மூலமாக நிறைய பொருள் வளங்களை வந்து கொடுப்பார். குங்குளிக்கலை நாயனார்ல கூட சொல்வார். இந்த அம்மா கிட்ட போயிட்டு நமக்கு எப்படி இந்த செல்வம் வந்தது அப்படின்னா, அல்லத்தார் கண்டத்தார் அருளால் வந்தது என்று அந்த அம்மையார் சொல்வார். இவர் வந்து குங்குலியம் வாங்குறதுக்காக தாலியை வித்துட்டு போயிடுவாரு. இவருக்கு வீட்டுல எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்து பெரிய மாளிகை இருக்கு, நிறைய பவுனு மாளிகை சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு. இது எப்படி நிகழ்ந்ததுன்னு தன் மனைவிட்ட கேட்கும்போது, அல்லுத்த கண்டத்தார் அருளால் வந்தது, இது வந்து பெருமான அருளால் வந்தது இந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அது போல என்ன செய்யறாங்க, அடுத்து 8வது திருப்பாடல். எல்லோரும் புகுந்ததற்பின் இருநிதி எம் அளிப்பார் போல் நல்லார்தம் பேரோன் முன் கடை காக்க நாதன் தன் வல்லானை மறுத்தமுது படியளத்த மரக்கிளையை கொல்லாதே விடுவோனோ எனக்கு கனன்று கொலை புரிவார். கனன்று கொலை புரிவார். கனன்றுனா கோபம், சினத்தை வந்து குறிக்கும். மனசுல வந்து அவ்வளோ கோபம் இருக்கு, அவ்வளோ சினம் வந்து இருக்கின்றது. பெருமானுக்கு வந்து இந்த போய் சாப்பிட்டுட்டாங்களே அப்படின்ட்டு அந்த கோபம் சென்று அவர்களை கொலை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன செய்கின்றார், எல்லோரும் புகுந்ததற்பின் அந்த உறவினர்கள் எல்லாம் வந்து இந்த மாளிகைக்கு சேர்கிறார்கள். இருநிதியம், இருநிதியம்னா அந்த 2 நிதியத்தை வந்து குறிக்காது, சங்க நிதி பதும நிதியை குறிக்காது. இருனா பெரிய பெருமை வாய்ந்த பெரிய பொருள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, அது பெரிய கடலை குறிக்கும். இருநிலாய் தீயாகி அந்த அகன்ற நிலத்தை வந்து குறிக்கும். இந்த இரு என்பது இங்க அகன்ற பெருமையுடைய பெரிய என்ற பொருளை வந்து குறிக்கும். இருநிதியம் அளிப்பார் போல என்ன செய்கின்றார்கள், அந்த உறவினருக்கெல்லாம் என்ன செய்கின்றார்கள், உனக்கு நிறைய பொருளை வந்து கொடுப்பார் போல நல்லோர்தம் பேரோன் முன் கடை காக்க நாதன் முன். நல்லார் தம் பேரோன், நல்லா இவருடைய பேரை உடையவன் வந்து ஒரு காவலன் இருக்கான். அந்த காவலனுக்கு பேரும் என்ன பேரு, அவனுக்கு கோர்ப்புலியார் என்று பேர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவோட பேரு சிவனோட பேரு அவர்களாம் வந்து வைத்துக் கொள்வார்கள். எனவே இந்த அரசன் பால் இந்த சேனாதிபதி ஈர்க்கப்பட்டு அந்த படை வீரனை வந்து இவர் பெயரை வந்து வைத்துக் கொள்கின்றான். அது போல தன் பெயரினுடைய அந்த காவலன் நல்லார்தம் பேரோன் முன் என்ன செய்ய கடை காக்க, இவங்க யாரும் தப்பிச்சு ஓடாம என்ன கடை வாயிலை நீ காத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இறைவரின் வல்லானை மறுத்தமது, நாம் வலிய ஆணை விட்டு சிவன் மேல ஆணை விட்டு சொல்லிட்டு போன அப்பேற்பட்ட வலிய யானையை அந்த கட்டளையை மறுத்து அதை மீறி திரு அமுதுக்காக வந்து இறைவனுக்கு திருமுதுக்கான வச்சிருந்த அந்த படி அளித்த அந்த நெற்கூட்டை அழித்து உண்ட அந்த பாவத்தை மரக்கிளைன்னு சொல்றார். அறம்னா உங்களுக்கு தர்மம் தெரியும், மரம்னா பாவம். எனவே அந்த மரக்கிளையை அந்த பாவம் செய்த கிளை, கிளை என்பது அந்த சுற்றத்தை வந்து குறிக்கும். கேளாய் நம் கிளைகளுக்கும் திருவடியை இல்லை திருவள்ளுவத்தில் வந்து நம்முடைய ஞான சம்பந்தம் கிளை என்பது அந்த சுற்றத்தை வந்து குறிக்கும். எனவே அந்த மரக்கிளையை அந்த பாவம் செய்த அந்த உறவினர்கள் எல்லாம் கொல்லாதே விடுவோனும், அவர்களுக்கு என்ன செய்யணும், அந்த தண்டனையை கொடுப்பதற்காக அந்த சிவ அபராதத்தை அதை நிவர்த்தி செய்வதற்காக அதை கொல்வதுதான் தர்மம் என்று சினம் கொண்டு கனன்று மனதில் வந்து சினம் கொண்டு கொலை புரிவார். அவர்களெல்லாம் கொன்று விடுகின்றார்கள். ஏன்னா இறைவனுக்குரிய உணவை வந்து உண்டது மிகப்பெரிய சிவபராதம், அதுக்கு மன்னிப்பே கிடையாது, அதுக்கு தண்டனை தான் உண்டு. மன்னிப்பு கொடுத்தா என்ன செய்வார்கள், அவை தீவாய் நரகத்தில் 7 பிறவிக்கு 7 49 பிறவின்னு சொல்லலாம், எழுகின்ற ஒவ்வொரு பிறவியிலும் அவர்கள் நரகத்தை சென்று அடைய வேண்டும். அவர்களுக்கு வந்து நரக தண்டனையை அனுபவிக்க கூடாது என்ற கருணையுடன் கூடிய அந்த மரக்கருணை, இதுதான் தீவினையின் பயன் துணிப்பார் என்று அடுத்த பாடல் சொல்வார். இந்த இறைவனுக்கு உண்டான உணவை வந்து நீங்கள் வந்து மனத்தாலும் நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனவர், இவங்க என்ன செய்ய செயலாலேயே செய்து விட்டார்கள். அது பெரிய தீவினை. மனத்தால் சொல்வது, அப்புறம் வாயால் சொல்வது, அப்புறம் செயலால் செய்வது. நம்மிடம் இருக்கிறது 3 கரணங்கள் தானே. நீங்க சிந்தையாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், நீங்க செயல்லே நீங்க செஞ்சிட்டீங்க, இது பெரிய தீவினை. அதற்கு நீங்க இந்த பயனை வந்து துணிக்க வேண்டும், இந்த வினை பயனை அதை துண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்த திருப்பாடல் 9வது திருப்பாடல். தந்தையார் தாயார் மற்றுடன் பிறந்தார் தாரங்கள் பந்தமார் சுற்றத்தார் பதியடியார் மதியணியும்
என்ற யாழ் திருப்படி மற்ற உன்னை சேர்ந்தார்களையும் சிந்தவாள் கொடு துணிந்தார் தீவினையின் பயன் துணிப்பார். இது வந்து தந்தையார் தன்னை பெற்ற தந்தை, தாயார் தன்னை பெற்ற தந்தை மற்றும் உடன் பிறந்தார்கள், தன்னோடு கூட பிறந்தவர்கள். அப்புறம் தாரங்கள் அந்த காலத்துல வந்து பன்மையில போட்டிருக்காரு. அந்த மாதிரி அரசர்களும் சரி சேனாதிகளும் வந்து பல தாரம் வைத்துக் கொண்டு எனவே அவர்களுடைய மனைவியர்கள். அப்புறம் பிணிப்புடைய சுற்றத்தார், பந்தமா சுற்றத்தார். பந்தம் என்பது பிணிப்பை வந்து குறிக்கும், அந்த பாசத்தை வந்து குறிக்கும், அந்த பாசமுடைய அந்த சுற்றத்தார். அப்புறம் பதியடையார், அந்த நாட்டியத்தான் குடி என்ற அந்த ஊரிலே அந்த பதியிலே வாழக்கூடிய அந்த அடியவர்கள். இந்த அடியவர்கள் அடியவர்களை குறிக்காது, இந்த அடிமைகளை குறிக்கும், அவருடைய ஏவல் ஆட்களை வந்து குறிக்கும். எனவே அந்த ஊரில் வாழக்கூடிய அவருடைய ஏவல் ஆட்களை, அந்த அடிமைகளை, இவர்கள் அனைவரையும் மதியனையும் எந்தையார் திருப்படி மற்ற உன்னை சேர்ந்தார்களையும். எனவே என் தந்தையாகிய சிவனுக்காக நான் திருப்படிக்காக வச்சிருந்தேன், அப்பேற்பட்ட உண்மையை வந்து நீங்க திண்ணை இசைந்தீர்கள், அதற்கு சம்மதம் தெரிவித்தீர்கள். அதனால் என்ன செய்தார்கள், உங்களுக்கு தீவினை வந்துவிட்டது, தீவினையின் பயன் துணிப்பார். இவன் தீவினை பயனை துணிப்பதற்காக நான் என்ன செய்கின்றான், அதுக்கு உண்டான தண்டனை தர்மசாஸ்திரம் என்ன சொன்னார், அதை அவர்களை கொல்ல வேண்டும். எனவே அவர் சிந்த வாள் கொடு துணிந்தார், அவர்களை கொள்வதற்காக அந்த கொடுவாள் என்ற அந்த கொடிய வாளை வந்து அவர் எடுத்தார். சிந்த வாள் கொண்டு துணிந்தார், கொண்டுங்கிறது கொடுன்னு குறுக்கள் காரணமா சொல்லலாம். எனவே தீவினையின் சிந்த வாள் கொடு துணிந்தார், வாள் கொண்டு அவர் துணித்தார் என்று சொல்கின்றார்கள். இந்த இடத்துல தந்தை யார் தாய் யார் அப்படின்னு நம்ம பொருள் பார்த்துட்டோம். நமக்கு தந்தை யார், தாய் யார், சுற்றம் யார், நமக்கு யார் வந்து சுற்றம் நமக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து ஒரு வகையிலேருந்து மீறி இப்போ சைவ நெறிக்கு வந்து வந்துட்டோம். நமக்கு யார் தந்தை, சிவபெருமன் தான் தந்தை. யார் தாய், நமக்கு சிவபெருமன் தான் தாய். உடன் பிறந்தது யார், அவர்களும் வந்து சிவபெருமான் தான். நமக்கு சுற்றமாக இருப்பது யார், அதுவும் வந்து சிவபெருமான் தான். இது எல்லாமே சிவபெருமான் கொடுத்ததான். இந்த தாய் தந்தையெல்லாம் சிவபெருமான் கொடுத்த பரிசு, அவர்கள் மூலமாக நாம் வந்தோம். சிவபெருமான் கொடுத்த நம்முடைய வினை பயனுக்காக கொடுத்த அந்த பரிசு. இது வந்து இந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான் அந்த தந்தை, இந்த தாய், இந்த உடன் பிறந்தவர்கள், இந்த சுற்றம்லாம். ஆனா நமக்கு எல்லா பிறவிக்கும் துணையாக இருப்பது யார், அது சிவபெருமான் தான். இந்த உடலுக்கு மட்டும்தான் இவர்களாம் தாய் தந்தை சுற்றம். ஆனா அந்த உயிருக்கு வந்து எப்பொழுதும் தாயாகவும் தந்தையாகவும் சுற்றமாகவும் உடன் பிறந்தராகவும் இருப்பது யார், அந்த சிவபெருமான் தான் என்ற கருத்து வந்து நம்முடைய கோர்ப்புலியாருக்கு வந்து தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. இதுதான் உற்றார் யார் உள்ளாரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனால் நமக்கு உற்றார் யார் உள்ளாரோ என்பது நம்முடைய சுந்தர சோழர். ஆறு உறவு எனக்கு இங்கு அமரர்கள் ஏறி, பெருமானே உன்னை தவிர்த்து எனக்கு வேற யார்ப்பா உறவு அப்படின்னு சொல்லுவாரு. நம்முடைய மாணிக்கவசரம் நானார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக, நான் யாருப்பா, எனக்கு யாருக்கா என்ன பாசம் இருக்கின்றது, இதெல்லாம் வந்து மாயினால் இந்த உடல் மூலமாக வந்த பாசம் என்ற அந்த கருத்தை வந்து நம்முடைய திருவாசத்துல வந்து பார்த்திருக்கோம். இதுதான் பந்தம் மார். பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பந்தங்கிறது பாசத்தை இருந்து குறிக்கும். சைவ சிந்தனை ஆணவம் கர்மம் மாயை வந்து குறிக்கும். இதுதான் பந்தம் மறுத்தன்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பீரான் அந்த இடைமடுதல் ஆனந்தத்தின் இருந்த பொந்தை பறவைனா பூவள்ளி கொய்யாமோ அப்படிப்பாரு. அப்புறம் சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி பதறினர். இவன் வந்து ஒரு சைவ நடிக்கு வந்தானே, ஏப்பா இந்த வயசுல நீ போய் ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு இப்படி பட்டு இல்லாம நீ வாழ்ற அப்படின்னு அந்த சுற்றங்கள்லாம் வந்து பதறுதான். அதையும் வந்து அவர் சொல்வார். எனவே அது வந்து தீவினையின் பயன் துணிப்பார் என்று சொல்லிவிட்டு 10வது திருப்பாடல் எல்லோரையும் கொண்டு விடுகின்றார். பின்னங்கு பிழைத்ததொரு பிள்ளை தம் பெயரோன் அவ் அண்ணன் துய்த்திலது குடி கொடு புதல்வன் அருளுமென இன்னல் உண்டால் முளைப்பால் உண்டது என எடுத்தறிந்து மின்னல்ல வடிவாளால் இரு துணியாய் விளவேற்றார். அப்ப என்ன செய்யற, எல்லாரையும் கொண்டுறாரு. அப்பே இங்க வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்ன செய்து, அது தப்பி இருக்கின்றது, அந்த வாளுக்கு தப்பி இருக்கின்றது. அது பால் குடித்து விட்டு உறங்கி கொண்டிருக்கின்றது. எனவே அவரது வாளுக்கு தப்பி பிழைத்த பின்னு அங்கு பிழைத்ததொரு, அவர் வாளுக்கு தப்பி பிழைத்த உயிர் பிழைத்த ஒரு பிள்ளை. இந்த குலத்துக்கு வந்து ஒரே ஒரு ஆண் வாரிசா இருக்கு, அது ஒப்பற்ற வாரிசாக இருக்கின்றது. அந்த ஒப்பற்ற அந்த ஒரு குழந்தையை தம் பெயரோன், தம் பெயரை கொண்ட அந்த காவலன் வந்து அவ்வண்ணம் தூய்த்திலது, இந்த குழந்தை வந்து அந்த நெல்லையும் சாப்பிடல, அந்த சாப்பாட்டையும் சாப்பிடல. எனவே இது குடிக்கு ஒரு புதல்வன்,
உங்க குடிக்கு வந்து ஒரு குழந்தை தான் மிஞ்சி இருக்குது. இது போனா உங்களுக்கு வம்சமே அத்து போயிடும். எனவே இந்த ஒரு குழந்தைக்காகவாது நீங்கள் வந்து அருள வேண்டும். அ உங்களுடைய நாட்டிய தரக்கூடிய அந்த வம்சமே உங்களுக்கு அத்து போயிடும். எனவே நீங்க என்ன செய்யணும், இது வந்து பாலும் இது என்ன நெல்ல வந்து சாப்பிடல, அரிசிய சாப்பிடல. இது பால் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கு. எனவே இந்த குழந்தைக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று அவர் காலை பிடித்துக் கொண்டு, அவர் பெயர் கொண்ட இந்த ஏவலன் வந்து கெஞ்சுகின்றான். அப்போது இவர் என்ன சொல்கின்றார்னா, "என் நெல்லுண்டால் முளைப்பால் உண்டது." இது வந்து நெல்ல சாப்பிடல, அன்னத்த சாப்பிடல. ஏன்னா அவ தாய் வந்து சாப்பிட்டுருக்கா இல்லையா? அந்த சாப்பிட்ட அந்த அன்னம் என்ன செய்யுது, அது பாலா மாறுனுச்சு இல்லையா? அந்த பால வந்து இந்த குழந்தை குடிச்சிருக்கு இல்லையா? எனவே அதுக்கும் இந்த அபராதம் வந்து சேரும். அதுக்கும் இந்த தண்டனை கிடைக்கக்கூடாது என்று, "என் நெல் உண்டால் முளைப்பால் உண்டது" என எடுத்திருந்த அந்த தாயாரின் முளைப்பாலை, அந்த தாய்ப்பாலை இது உண்டது என்று கூட அந்த குழந்தைய வந்து வெட்டப்பட்ட இப்படி கையில பிடிச்சு வெட்டணும். மேல தூக்கி புட்டு இப்படி வந்து வெட்டுவாங்க. அந்த இந்த காலத்து மரபு. எனவே அந்த சொல்லி எடுத்து மேலே விசிறி எறிந்து உண்டது என எடுத்து எறிந்து குழந்தைய மேலே எறிந்து அதை வாளால் இந்த வாள் எப்படின்னா மின்னலை போன்ற கூறிய வாள் மின்னலை போன்ற ஒளி வீசக்கூடிய அந்த வடிவாளால் அவர் இரு துணியாய் விலையேற்றார். அந்த குழந்தையும் வந்து 2 கூறாக அவர் வந்து வெட்டி விட்டார். ஒரு வெட்டு 2 துண்டுங்கிற மாதிரி அவர் 2ஆக வெட்டி விட்டார். இதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு வந்து மனசு வந்து கேட்கல. அப்போது என்ன செய்கின்றார்? 11வது திருப்பாடல். அந்நிலையே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் ஒரு பாசம் அறுத்த கிளை பொன்னுலகின் மேல் உலகம் புல்கனைய போலோய் நீ இந்நிலை நம்முடன் அணைக என்று ஏவி எழுந்து அருளினார். அந்த நிலையில் அப்பேற்பட்ட நிலையில் என்ன செய்கின்றார் அவர்? சிவபெருமான் இப்படி சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று அந்த அன்பருக்கு எதிராக அவர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் நீ என்ன செய்கின்றார்? அந்த உன்னுடைய கைவாளால் உருபாசம் அறுத்த கிளை. கிளைன்னா சுற்றத்தை குறிக்கும். அந்த அவருக்கு சுற்றத்தை மேல பாசம் இல்லாம இருக்கும். பெத்த அம்மா மேல பாசம் இல்லாம இருக்குமா? அப்பா மேல பாசம் இல்லாம இருக்குமா? மனைவி மேல பாசம் இல்லாம இருக்குமா? கூட பிறந்தவங்க பாசம் இல்லாம இருக்குமா? பாசம் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்கிறார்? அந்த பாசத்தை மீறி அந்த உற்ற பாசத்தை அந்த அறுத்து விட்டாய். இந்த சிவாபராதம் செய்தால் அதை அறுத்த கிளை அந்த சுற்றத்தார்கள்லாம் என்ன செய்கின்றார்கள்? நீ வந்து பொன்னுலகின் மேல் உலகம் புக்கனைய இந்த பொன்னுலகமாகிய அந்த தேவலோகம் தாண்டிய சிவலோகம். சிவலோகம் தான் பொன்னுலகம். பொன்னுலகம் பெறுதல் தோன்றனேன் என்று கண்டு உய்ய பெற்றேன் என்று நம்முடைய சுந்தர பெருமானம் வந்து பாடுவாரு. பொன்னுலகம் என்று அதுதான் பொன்னுலகம், அதுதான் மேலுலகம், அதுதான் சிவலோகம். நான் என்ன செய்யறேன்? உன்னுடைய சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த தாய்க்கு, தந்தைக்கு, உடன் பிறந்தாருக்கு, மனைவிகளுக்கு, உன்னுடைய அடிமைகளுக்கு, ஏவலருக்கு எல்லோருக்கும் நான் வந்து சிவலோகத்தை கொடுத்து விட்டேன். நீ என்ன செய்யறார்? நீ வந்து புகழோய் நீ உனக்கு நிறைய புகழ் கிடைச்சதுப்பா. இந்நிலை நம்முடன் நீ எப்படி இந்த நிலையில் நிற்கிறியோ அந்த கைவாளுடனே நம்முடன் அணைக. நீ வந்து என்ன என் கூட சேர்ந்து வா என்று ஏவி அவருக்கு கட்டளை விட்டு பெருமான் எழுந்து அருளினார். அவருக்கு அருள் செய்துவிட்டு பெருமான் வந்து எழுந்தார். இந்த மாதிரி யாருக்கு செஞ்சிருக்காருன்னா கண்ணப்பருக்கு. கண்ணப்பன் வந்து கண்ணப்ப நில்லு சொல்லிட்டு அவர் கையை பிடித்துக் கொண்டு நம் வலப்பக்கம் நிற்க, நீ வந்து கால் இந்த செருப்பணிந்த குலத்தோடையே இந்த வலப்பக்கம் நிற்க என்று பெருமான் வந்து சொல்வார். இன்னொருத்தர் வந்து ஆனாய நாயனார். ஆனாயனாரும் மாடு மேய்ப்பதற்காக என்ன செய்வார்? அந்த அலங்காரம் செய்து கொண்டு காலில் செருப்பணிந்து கொண்டு இருப்பார். நீ இன்றைய கோலமே நம்பால் அணைக என்று சொல்வார்கள். எனவே இது தர்மத்தை வந்து காப்பாற்ற வேண்டும், சிவ தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த கருத்து தான் அங்கு முக்கியமாக வந்து சொல்லப்படுகின்றது. இது பார்க்க போனீங்கன்னா மனுநீதி சோழன், அந்த மனுநீதி சோழனுடைய மகன் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த வீதி உலா வரும்போது அந்த பசுங்கண்டு வந்து தேரில் வந்து அடிபட்டு விடும். அந்த அடிபட்டு விடும் போது அப்போது மந்திரிமார்கள் எல்லாம் வந்து அந்த அரசகுமாரை காப்பாற்ற வேண்டும் என்று இவர் போனது வந்து என்னதுன்னா பொது வீதியில போகல, அரச வீதியில தான் வந்து போயிருக்காரு. ரெண்டாவது வந்து அங்க வந்து கூட்டம் வந்து நிறைய இருந்திருக்குது. அவர் வந்து உயர்ந்த தட்டுல வந்து ஏறி இருக்காரு. இந்த பசுங்கண்டு என்ன செஞ்சது? அது வந்து நடந்து வரவில்லை, ஓடி வரவில்லை, தாவி வந்து என்ன செஞ்சது? உழுந்தது. தாய் வந்து முன் சக்கரத்துல வந்து முன் சக்கரத்திலும் இல்லை, முன் சக்கரத்துக்கு பின் சக்கரம் நடுவு வந்து பின் சக்கரம் ஏறி தான் இறந்திருக்கு. எனவே அரசகுமாரன் மேல வந்து எந்த தண்டனையும் கிடையாது, அவனை மன்னிக்க வேண்டும் என்று அந்த மந்திரிமார்கள் வந்து அரசனிடம் வந்து முறையிடுவார்கள். அப்போது வந்து அரசன் வந்து சொல்வான்,
நீங்க வந்து அரசகுமாரை காப்பாற்றுவதற்காக நீங்க அந்த தர்மத்தை வந்து இந்த மாதிரி கைவிட்டுறீங்களப்பா. அது தர்மம் தான் சலியாதோ, நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி நான் செஞ்சேன்னா இந்த தர்மம் வந்து சலிச்சிக்காதா, இந்த மனு தர்மம் சலிக்காதா, இந்த அரச தர்மம் சலிக்காதா, இந்த சிவ தர்மம் வந்து சலிக்காதா? அதான் என் கொள்கை வந்து ஒன்னே ஒண்ணுதான். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருமே சிவகணங்கள். இந்த சிவகணத்தை வந்து என் மகன் வந்து கொண்டு விட்டான். எனவே அந்த மகனை வந்து அந்த கன்றை கொண்டதுனால அந்த பசு வந்து துடிக்குது. எனக்கு வந்து மகன் மேல பாசம் இல்லாம இல்லை. இந்த பசு எப்படி துடிக்குதோ அது போல நானும் துடிக்கணும். அதனால அவன் மேல வந்து நான் தேரை விட்டு ஏற்றுவேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி மனுநீதி வந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காக சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு அடுத்த 12வது திருப்பாடலுக்குள் நாம் செல்லலாம். அத்தனாய் அன்னையாய் ஆறுயிராய் அமிர்தாயி முத்தனா முத்தால் அடைந்து கிளை முதல் தடிந்த கொத்தலர்த்தார் போர்ப்புலியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவார்தம் பரிசினையாம் பகருவாம். இப்பொழுது இந்த நாயனோட புராணம் வந்து இங்கு முற்றுப்பெறுகின்றது. அடுத்த புராணம் பக்தராய் பணிவர்கள் புராணம் வந்து ஆரம்பிக்க போகின்றது. அதை பற்றி இந்த பாடல வந்து சொல்றார். அத்தானாய் பெருமான் எப்படி இருக்கின்றான்? எனக்கு தந்தையாக இருக்கின்றான். அன்னையாய் எனக்கு வந்து தாயாக இருக்கின்றான். ஆறு உயிராய் என் உயிருக்கு உயிராக இருப்பது அரிய உயிராக இருப்பது யார்? அதுவும் வந்து பெருமான் தான் இருக்கின்றான். அது உயிருக்கு அமிர்தமாக இருப்பது யார்? அது அமிர்தமாக இருப்பதும் அந்த பெருமான் தான். அவன் முத்தன், அவன் தான் எனக்கு முக்தியை வந்து கொடுப்பான். முத்தா முத்தி தரவல்ல என்று சுந்தரர் பாடுவார். முத்தனே முதல்வாத்தில்லை அத்தானின் ஆடல் முத்தனே முதல்வாத்தில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்று அப்பர் வந்து சொல்வார். முத்தியை தரக்கூடியவன் அந்த பெருமான் தான். அவன் தான் முதல் கடவுள். அவன் தாள் அடைந்து அந்த பெருமானின் திருவடியை அடைந்து கிளை முதல் தடிந்த கிளையாகிய இந்த சுற்றத்தார்கள் எல்லோரையும் தடிந்த கொன்ற கொத்தலர்தான் கோர்ப்புலியார். அவர் சேனாதிபதி இல்லையா, அதனால வந்து கொத்தான மலர்களை கொண்ட மாலையை உடைய கோர்ப்புலியார் அடி வணங்கி இந்த கோர்ப்புலி நாயனாரின் திருவடியை வணங்கி கூட்டத்தில், கூட்டம்ங்கிறது இங்க தொகையடியார் வந்து குறிக்கும். இப்போ தனியடியார் கோர்ப்புலியார் தனியடியார். இப்போ தொகையடியார்ல வந்து பத்தராய் பணிவார்கள் தொகையடியார்கள். எனவே தொகையடியார்களான அந்த பத்தராய் பணிவார்தம் பரிசினை அந்த இயல்பை பற்றி நான் சொல்ல போகின்றேன் என்று 12வது பாட்டு சொல்லிட்டு இன்னொரு பாட்டை எக்ஸ்ட்ராவா வந்து கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த புராணம் வந்து இந்த முடியுது. எனவே இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி வந்து என்ன செய்வார், வந்து ஒரு துதி பண்ணுவார். அந்த துதி வந்து 13வது பாடலாக வருகின்றது. மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளை தென்ன என்னோ யாவதுமோர் பொருள் அல்ல என் மனத்தும் அன்றியே நாவலர் காவலர் பெருகு நதி கிளிய வழி நடந்த செவடி போது எப்போதும் என் சென்னையினுள் மலர்ந்தனவாள். இந்த 2வது யாவதுமோர் பொருள் அல்ல, நான் வந்து ஒரு பொருளே கிடையாது. நான் வந்து ஒன்றும் பட்டாத எளியவன். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட ஒன்கரனை இன்றே இன்று பொய்த்தாதான் ஏழை பங்கா என்கோவே என்பார் மாணிக்க வாசகர். அதுபோல நான் வந்து ஒரு பொருளே கிடையாது. நானும் ஒன்றும் பட்டாத என் மனத்திலே இந்த எளியனின் உள்ளத்தில் அன்றியே என் மனத்தில் மட்டுமன்றி என்ன நாவலர் காவலர் இந்த நாவலூர் என்ற ஊருக்கு தலைவராகிய திருநாவலூருக்கு தலைவராகிய அந்த சுந்தரமூர்த்தி பெருமானின் பெருகு நதி கிளிய வழி நடந்த இங்க வந்து ஒரு புராண கதையில நிகழ்ந்தது. சேரமான் பெருமாளும் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஐயாருடைய பெருமானை வந்து தரிசிக்க செல்வார்கள். அப்போது காவிரி ஆற்றில் என்ன செய்கின்றது, வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடுகின்றது. எனவே இந்த காவிரியின் தென்கரையில் இருந்து இவர் என்ன ஒரு பதிகம் வந்து பாடுகின்றார். பொருதும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோன்னு அந்த ஓகாரம்னா தூரத்திலேருந்து கூப்பிடுறாங்கிற அர்த்தம். ஓகாரம் வந்து சேமையை குறிக்கும். தூரத்திலேருந்து பெருமான் செவிக்கு எட்டு பொருதும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று இந்த காவிரி கோட்டத்துடைய ஐயாரை வந்து பாடியிருப்பார். அதை பெருமான் பாடினவனே சிவர் நம்முடைய சிவபெருமான் வந்து ஐயாருடைய பெருமான் என்ன சிவர் அந்த நதியை வந்து 2ஆக பிளந்து அந்த சுந்தரர் பெருமானும் சேரமான் பெருமானும் அந்த அடியோர் கூட்டமும் வருவதற்காக வழி விடுவார். இதான் பெருகு நதி கிளிய வழி நடந்த அந்த காவிரி வெள்ளம் வந்து பெருகிவிட்டது. அப்புறம் காவிரி நதி 2ஆக கிளிய அந்த வழியின் போது நடந்த சேவடி போது, சேவடிங்கிறது இந்த சுந்தர பெருமானின் சேவடியை வந்து குறிக்கும். எனவே அந்த சுந்தர பெருமானின் இந்த சிறந்த திருவடி மலர்கள், போது என்பது மலர்கள் போதோடு நீர் சுமந்து ஏற்றி அது என்ன எப்போதும் என்ன
சென்னியினுள் மலர்ந்தனவாள். நான் என்ன சொன்னேன், எப்போதும் சுந்தர பெருமானின் திருவடியை இந்த தலை மீது நான் வந்து வைத்துக்கொண்டு இதை சொல்லுகின்றேன். அதற்கு நான் என்ன செய்யணும், மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தது என்னவோ. இந்த மாதிரி சுந்தர பெருமானுடைய இந்த சரிதத்தை பற்றி இந்த திருத்தொண்டருக்கே ஒரு விரிவு நூல் செய்யும் பொருட்டு திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் செய்யப்பதற்காக மேவரிய பெருந்தவம் யான் என்ன செய்தேன், நான் இந்த பெருந்தவம் நான் முன்னே என்ன செய்தது அதை நான் அறியேன், முன்பு விளைத்தது என்னோ என்று நம்முடைய சேக்கிலார் பெருமான் வந்து இதுதான் நிறைய பாடம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து திருவாளஞ்சொல்லியை வந்து வழிபடு போடும்போது அவர் வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வந்து சொல்லுவார். அதே மாதிரி என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே இந்த திருச்சேரை பதிகத்தில் வந்து நம்முடைய அப்பர் பெருமான் வந்து பாடுவார்கள். அதுபோல நிறைய புண்ணியம் செய்ததால் தான் என்னால் அது சொல்ல முடிகின்றது என்று சொல்கின்றார்கள். எனவே நம்முடைய அடியார் பெருமக்களும் சரி, நாயன்மார்களும் சரி, எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா பெருமான் திருவடியை வந்து எப்போதும் தன் தலைமையில் இருப்பதாகவே சிந்தித்து கொண்டு இருப்பார்கள். புறப்பூஜையிலும் சரி, அகப்பூஜையிலும் சரி. அதான் என்ன செய்வார்கள், இந்த உச்சந்தலை, இந்த சென்னி வந்து எதை குறிக்கும், நம்முடைய சகசிரார சக்கரம் என்ற அந்த 7வது சக்கரத்தை வந்து குறிக்கும். எப்பொழுது வந்து பெருமான் திருவடியை வந்து அந்த நிராதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 7வது சக்கரத்தில் சகசிராரத்தில் வந்து தியானித்துக் கொண்டே இருப்பார்கள். 2வது வந்து பெருமான் திருவடி இருப்பார், அவருக்கு வந்து இந்த திருவடி தீட்சை கிடைப்பதாக அவர்கள் பாவனை வந்து செய்வார்கள். இந்த பாவனை செய்தால் என்ன செய்வார், அது உண்மையாக மாறும். அதனால்தான் நம்முடைய மாணிக்க வாசகருக்கும் பெருமான் வந்து திருவடி தீட்சை, இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். பெருமானம் திருவடி தீட்சை கொடுத்தவனே எல்லா சுற்றமும் அவரை விட்டு அகன்று விட்டது. உடல் சுற்றம், மன சுற்றம் எல்லாமே இருந்தது. அதே மாதிரி அப்பர் பெருமான் வந்து கேட்பார், நனைந்த அடியே திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமான் நல்லவாரே. பெருமானுக்கு வந்து திருவடி தீட்சை கேட்ட அவர் கொடுத்துட்டார் அப்படிம்பாரு. அதே மாதிரி சுந்தர பெருமானுக்கு வந்து சித்தமடா வளாகத்தில் பெருமான் அவர் அறியாமல் இருமுறை திருவடி தீட்சை கொடுப்பார். இதுதான் தம்மானை அறியாத சாதியார் உலரோ. அடியார்களுக்கு வந்து பெருமான் என்ன செய்வார், இந்த திருவடி தீட்சையை வந்து அதை நேரிலும் வழங்குவார், மானசீகமாக வழங்குவார் என்ற கருத்தை சொல்லி நன்றி கூறி இது உரை பொறுமையுடன் கேட்ட அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிதம்பரேசா. ஆறுவே தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூடு செய்த நிகழ் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏழியமங்கை வாழ்க, யானைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம். சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம்.